Oppo உங்களுடைய F சீரிஸில் F31, 31 Pro and 31 Pro Plus அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி Pro Plus பற்றி டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் F31 and F31 Pro பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் F31 இருக்கட்டும் F31 ப்ரோவாக இருக்கட்டும் ரெண்டு டிசைனுமே சிம்பிளாக இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். F31 சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் 240 ஹெச்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது. கூடவே பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 397 பிக்சல்ஸ் பெர் இன்ச், ஓரளவுக்கு நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹை பிரைட்னஸ் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1400 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது எந்தவித இஷ்யூஸும் இருக்கக்கூடாது. அண்ட் DCI P3 கலர் கேமட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% DCI P3 கலர் கேமட் இருக்குது. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு மீடியா கன்சம்ஷனுக்கு இந்த டிஸ்பிளே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் F31 ப்ரோவும் சரி F31 சரி ரெண்டுமே ஒரே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் தான். நெக்ஸ்ட் ப்ராசஸர். F31 ப்ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MediaTek Dimensity 6300 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூசேஜுக்கு தாராளமாக போதுமானது. அண்ட் அதுவே நீங்கள் கேமிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. அதுவே F31 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8GB RAM ஆப்ஷனும் 256GB வரைக்கும் FS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுவே F31 ப்ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MediaTek Dimensity 7300 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா ரெகுலர் யூசேஜுக்கு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். அண்ட் கேமிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியம் கிராஃபிக்ஸ் ஸ்மூத்தாக ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் 256GB வரைக்கும் FS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் F31 உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8. செகண்டரி சென்சார் உங்களுக்கு தேவையில்ல சென்சார் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷனுங்க அவைலபிளாக இருக்குது. F31 சரி F31 ப்ரோவும் சரி கிட்டத்தட்ட சிமிலரான கேமராஸ் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7000 mAhக்கான பேட்டரி அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே இருக்குது. அடிஷ்னலாக இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே உங்களுக்கு AMOLED பேனல் அப்படிங்கிறனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 5 அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்குறாங்க. F31 ப்ரோவில் மட்டும் உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே இந்த ஃபோன்ஸ்க்கு IP ரேட்டிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே உங்களுக்கு ஆர்மர் பாடி சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ ஃபோன் ஓரளவுக்கு டியூரபிளாக இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் UIயான ColorOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங். F31 ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 22,999 அண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 24,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் F31 ப்ரோ பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 8/128 உங்களுக்கு 26,999 8/256 உங்களுக்கு 28,999 அண்ட் 12/256 உங்களுக்கு 30,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்குறது ஒரு வேல்யூ ஃபார் மணி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆஃப்லைனாக போகிறீங்க, ஒரு பெட்டரான பேட்டரி பேக்கப் வேணும், டீசெண்டான டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். பட் கண்டிப்பாக இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணி கிடையாது. இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.